மே மாதம் நடக்கப் போகும் 2019 வருடத்தின் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. பல லெட்டர் பேட் கட்சிகள் திமுக பக்கம் சென்றால் ஒரு எம்பி சீட் கிடைக்குமா அல்லது அதிமுக பக்கம் சென்றால் ஒரு எம்பி சீட் கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கின்றன. சில லெட்டர் பேட் கட்சிகள் இதில் வெற்றியும் பெற்றுவிட்டதுதான் மிகப்பெரிய அரசியல் வேடிக்கை. திமுகவுடன் ஒரு சீட் கேட்டு அலைந்து கொண்டிருந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு சீட் கொடுக்காமல் டாடா காட்டிவிட்டார் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டின் பெரிய அரசியல் கட்சியாக இருந்து தற்போது லெட்டர் பேட் கட்சியாக மாறிவிட்ட விஜயகாந்துக்கும் டாடா காட்டிவிட்டார் மு.க. ஸ்டாலின். இப்போது விஜயகாந்தின் தேமுதிகவிற்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது அல்லது அனைத்து தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவது. தனித்து போட்டியிடுவதை விட அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதுதான் நல்லது என்பது பிரேமலதா மற்றும் சுதீஷ் ஆகியோரின் கருத்து. ஆனால் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில் விஜயகாந்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது பாமக தான். வட தமிழகத்தில் செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறது பாமக. விஜயகாந்தும் வட தமிழகமான கடலூர், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் தென் தமிழகமான மதுரை ஆகிய தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்கிறார். பாமகவும் கிட்டத்தட்ட இதே தொகுதிகளை கேட்கிறது. வட தமிழகத்தில் அதிக தொகுதிகள் தந்தால்தான் கூட்டணிக்கு வருகிறேன் என்று விஜயகாந்தும் பிரேமலதாவும் அடம்பிடிக்கிறார்கள். இதுதான் பாமக அன்புமணியையும் ராமதாசையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. 7 லோக்சபா தொகுதியும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் அதிமுக கூட்டணியில் பெற்றிருக்கும் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் அரை மனதுடன் தான் விஜயகாந்த் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதுவும் பிஜேபி டெல்லி மேலிடம் கொடுத்த நெருக்கடியால் தான் என்கிறது பாமக வட்டாரம். வட தமிழகமான விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதியிலும் ரிஷிவந்தியம் சட்டசபை தொகுதியிலும் தான் விஜயகாந்த் வெற்றி பெற்று எம்எல்ஏவானார். ஆனால் 2016 வருட சட்டசபை தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட்டையும் இழந்து படுதோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் களத்திலும் தேர்தல் களத்திலும் பாமகவும் தேமுதிகவும் எலியும் பூனையுமாக எதிரிகளாகவே இருந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எலியும் பூனையும் கூட்டணியில் இணையுமா அல்லது தேமுதிக தனித்து போட்டியிடுமா என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.